சலனம் 421. அர்ஜுன் மகளிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது, ஐயோ விடுங்க, அவளை கொன்னுடுறேன் என்ற குரல் கேட்டது. அர்ஜுன் தன் அம்மாவின் குரல் கேட்டதும், ஒரு நிமிஷம் லைனில் இரு என்று சொல்லி தங்கள் வீட்டின் வரவேற்பறையில் அர்ஜுன் வந்து பார்க்க, அங்கே ஜனனியை உமா போட்டு அடித்து கொண்டிருந்தார். அர்ஜுன் ஏற்கனவே தயாளனிடம் அனைத்தும் சொல்லியிருந்தான். அவர் இப்பொழுதுதான் வீட்டுக்குள் நுழைய அவரின் மூலம் அனைத்தும் அறிந்த உமாவிற்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தயாளன் ஒரு பக்கம் தடுக்க வேகமாய் அர்ஜுன் வந்து, அம்மா, விஜய் அண்ணா, சாரி விஜய் சித்தப்பா இந்த உலகத்தை விட்டு போறப்போ நல்லதுதான் செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஒத்த பொண்ணை பெத்து வச்சிருக்கேன், அவ யாரு நல்லது கெட்டதெல்லாம் செய்யறதுக்கு? ஜனனிக்கு அந்த தேவ ரொம்ப பிடிக்கும், ஸ்கூல் டேஸ்ல இருந்து விரும்புறாமா. அவன் ரொம்ப நல்லவனும் கூட. அவளின் விருப்பப்படி அமைந்த வாழ்க்கை அது. தயவு செஞ்சு அவளை அடிக்காதீங்க என்று சொல்லிவிட்டு அங்கே பேசி கொண்டிருக்கும் பொழுது, மகிழ், அர்ஜுன், நீங்க எல்லா பிரச்சனையும் பேசி முடிச்சிட்டு வாங்க. நீ என் பொண்டாட்டினா இதுவும் நம்ம குடும்ப பிரச்சனை தான். அடுத்தவங்க மாதிரி தள்ளி போகாத. போனில் அவள் அமைதியாக நிற்க, உன்கிட்ட தான் பேசுறேன் மகிழ், போயிட்டு வாங்க. மகிழ், போனை வச்சுட்டு போயிடாத, நான் 5 நிமிஷத்துல வருவேன், நீ அது வரைக்கும் லைன்லேயே இரு என்று சொல்லிவிட்டு போனான். அன்பு கீழே தன் அம்மாவிடம் வந்தான். என்ன தங்கம், தூங்காம என்ன பண்ற? ஏற்கனவே உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அம்மா உனக்கு தான் மிளகு பால் காய்ச்சிட்டு இருக்கேன். தூங்கலாம்னு இருக்கும்போது அந்த அர்ஜுன் அக்காவை டிஸ்டர்ப் பண்றான். அஞ்சு மகனை அருகே அழைத்து, அவன் இவன்னு பெரியவர்களை மரியாதை இல்லாம பேசலாமா? அப்புறம் அவன் மட்டும் சாரி, அவங்க மட்டும் உங்க அக்கா புருஷன் சொல்றாங்க, தப்பில்லையா? அன்புவின் நெற்றியில் முத்தம் வைத்து, அவங்க தான் உன்னோட அக்கா ஹஸ்பண்ட். மா, தீரன் மாமா தான் அக்காவை கட்டிப்பாங்க. கண்ணா, இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு. இனி அர்ஜுன் தான் மகிழ் ஹஸ்பண்ட், அவனும் உனக்கு மாமா. அன்புவின் கண்ணில் நீர். இதையெல்லாம் யார் மாற்றினார்கள்? அவனுக்கு என்ன சொல்லி புரிய வைக்க முடியும் என்பதால் எல்லாவற்றையும் சாமி மாற்றிவிட்டது. சாமி எதுக்கு மாற்றணும்? ஐ ஹேட் சாமி. சாமி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நமக்கு பிடிச்சதை செய்கிறதுக்கு தான் சாமி, நமக்கு பிடிக்காததை செய்கிறதுக்கு அப்புறம் எதுக்கு சாமி இருக்கு? இந்த வீட்டிலும் அக்காவுக்கு பிடிச்சது யாரும் செய்ய மாட்டுறாங்க, அந்த சாமியும் அக்காவுக்கு பிடிச்சது செய்ய மாட்டேங்குது. அப்புறம் எதுக்கு எல்லாரும்? உனக்கு மிளகு பால் பிடிக்குமா? பிடிக்காது. ஆனா அம்மா செஞ்சு தரேன், உன்னை வற்புறுத்தி குடிக்க வைக்கிறேன். அப்போ அம்மா கெட்டவங்களா? அவன் வேகமாய் அஞ்சுவை கட்டி கொண்டு, என் அம்மா கெட்டவங்க இல்ல, என் உடம்புக்கு நல்லது எதுவோ அதை தான் பண்ணுவீங்க. அப்புறம் சாமி மட்டும் எப்படி கெட்டவங்களா இருக்க முடியும்? தீரன் மாமா கெட்டவங்க கிடையாது. மாமா குட் பாய், அக்காவும் குட் கேர்ள். அப்புறம் ஏன் பிரிச்சு வச்சாங்க? கண்ணா, தீரன் கெட்டவன் கிடையாது. ஆதினி அக்காவுக்கு தீரன் மாமாவை ரொம்ப பிடிக்கும். மகிழ் அக்காவுக்கும் மாமாவை ரொம்ப பிடிக்குமா? நீ ஆதினி அக்கா கூட தூங்குறியா, மகிழ் அக்கா கூட தூங்குறியா? மகிழ் அக்கா, நந்தினி அம்மா இந்த வீட்டில் யாரை கொஞ்சுவாங்க? மகிழ் அக்காவை. வீட்டில் உனக்கும் மகிழ் அக்காக்கும் பிரச்சனை வந்தா உன் அண்ணன்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? மகிழ் அக்காவுக்கு பிரியா தேவெல்லாம் யார் கூட இருப்பாங்க? மகிழ் அக்கா கூட. இத்தனை பேர் மகிழ் அக்கா கூட இருக்கீங்க, ஆனா ஆதினி அக்கா கூட யார் இருக்கா? அவன் தன் அம்மாவையே பாருக்க. அப்போ ஆதினி அக்காவுக்கு துணைக்கு யாரும் இல்லை தானே? இல்லை. உன் தீரன் மாமா உனக்கு யாரு? என் மாமா, என்னோட ஹீரோ. உன் ஹீரோ தனியா இருக்கிற ஆதினி அக்காவை நல்லா பார்த்துக்கிறேன் என்று ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். அக்காவுக்கு இது சம்மதமா? உன் அக்கா தான் கல்யாணமே பண்ணி வச்சிருக்கா. அவனுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. இதெல்லாம் உண்மையாகவே நடந்துவிட்டதா என்று யோசனையிலேயே பெற்றவரை பார்த்து கொண்டே நின்றிருந்தான். கண்ணா, உன் தீரன் மாமாவின் வாழ்க்கை ஆதினி அக்கா கூட தான் என்று காலம் எழுதியிருக்கு. உன் மகிழ் அக்காவோடு யார் வந்து சேரணும் என்று இருக்கோ அவர்களை காலம் சூழ்நிலை எல்லாம் முடிவு பண்ணுது. யூனிவர்ஸ் யார் கூட சேர்க்குதோ அவங்க கூட தான் வாழ முடியும். நமக்கு எது தேவையில்லையோ அது நம்ம கைக்கு வந்து சேராது. நாளைக்கு நீயும் யாரை விரும்பினாலும் கடவுள் உன் கூட யார் வாழணும் என்று முடிவு பண்ணி வச்சிருக்காரோ, உனக்கென்று எது எழுதப்பட்டிருக்கோ அதுதான் நடக்கும். அப்போ ஏன் மாமா இங்க வர மாட்டாரா? அவன் எப்பவோ உன் மாமா தான், இப்பவோ உன் ஆதினி அக்காவை தான் கட்டியிருக்கான். உனக்கும் அவனுக்கும் இருக்கும் பாண்டிங் எப்பவும் யாராலும் எதாலும் மாறாது. அவன் ஒரு மாதிரி போய் அமர்ந்திருக்க ஒரு டம்ளர் பாலை கொண்டு வந்து அஞ்சு அவன் கையில் கொடுத்து விட்டு, நீ இன்னைக்கு அம்மா ரூம்ல வந்து படு. அம்மா, அக்கா நம்ம வீட்டில் இருப்பாங்களா? அர்ஜுன் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களா? அர்ஜுன் மாமான்னு சொல்லணும். உன் அக்காவும் அர்ஜுன் மாமாவும் தான் போறதா இருக்கிறதான்னு முடிவு பண்ணணும்.
அப்ப நான் இன்னைக்கு அக்கா கூடவே தூங்குறேன் என்றவன் தனக்கென்று கொடுத்த பாலை பிடித்தும் பிடிக்காமல் குடித்து கொண்டே எழ அஞ்சு மகளுக்கென்று ஒரு டம்ளர் பாலை எடுத்துக்கொண்டு அறைக்கு வந்தாள். அங்கே மகள் அர்ஜுன் போனை லவுட் ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு அவர்கள் பேசுவதை மியூட் போட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை கண்டு, போன் பேசலையா? அர்ஜுன் லைன்ல இருக்காருமா, அவங்க வீட்ல ஏதோ பேசிட்டு இருக்காரு, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பெற்றவளுக்கு ஒன்று தோன்றியது, இந்த இரவில் கண்டிப்பாக அவள் தூங்கவே மாட்டாள். அட்லீஸ்ட் அவனோடு பேசிக்கொண்டிருந்தாளாவது அவளின் வழிகளுக்கு ஒரு நாள் விடுப்பு கிடைக்கும். பாலை கொண்டு வந்து மகளினியின் கையில் கொடுத்துவிட்டு, சரியா சாப்பிடல, குடிச்சிட்டு படு என்று சொல்லிவிட்டு, அப்பா நாளைக்கு அர்ஜுன் வீட்டில் போய் பேசுறேன் என்று என்கிட்ட சொல்லியிருக்கார். ஒருவேளை அர்ஜுன் கேட்டா சொல்லிடு. ஏன் அப்பா தான் போய் பேசணுமா? அவங்க வந்து இங்க பேச மாட்டாங்களா? அப்பாவும் அவங்க விஷயத்துல ஈகோ பார்க்க மாட்டார். அர்ஜுன் அப்பாவும் அப்படி இல்லை. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. யார் வேணும்னாலும் பேசிக்கலாம். இனிமேல் அவங்களும் உன் குடும்பத்தார் தான். அதனால விட்டு கொடுத்து பேசாத. ஒரு நாளில் ஒரு உறவு பட்டாளமே மாறியதை எண்ணியவளுக்கு காலத்தின் கடிகாரத்தில் தான் எங்கே எப்படி சுழற்சி அடிக்கப்பட்டிருக்கிறோம் என்று புரிந்தது. பின் சரிங்கம்மா என்று தலையாட்டி விட்டு போன் பேசுவதா இல்லை தம்பியை தூங்க வைப்பதா என்று நினைத்தவளுக்கு ஏனோ தம்பி தூங்க வைக்கணும் என்று தோன்ற போனை காதில் வைத்து கொண்டே அன்புவின் அருகே வரப்போக அஞ்சு அவளிடம், நீ பேசு, நான் இன்னைக்கு அன்புவை ஏன் கூட கூட்டிட்டு போறேன் என்று அழைத்து கொண்டு போய்விட்டாள். ஹலோ ஹலோ என்று அவன் கத்த, பெண் அவள் அப்பொழுதுதான் அம்மா போனதும் மியூட்டை எடுத்து விட்டு பார்த்து அவன் அந்த பக்கம் கத்தி கொண்டிருந்தான். சொல்லுங்க, எதுக்கு இப்படி கத்துறீங்க? வேண்டுதல். நான் எவ்வளவு ஃபீலோட இந்த நாளை கடத்துறதுக்கும் இந்த இரவை எப்படியாவது கடந்து விட துடிக்கும் ஒரு பெண் இப்படி இந்த நேரத்துல கூப்பிட்டு இந்த மாதிரி பேசினா ஹர்ட் ஆகுமா ஆகாதா? உனக்கெல்லாம் நான் பேசினாலே ஹர்ட் ஆகதான் செய்யும், தெரியுதுல்ல? அப்புறம் ஏன் பேசுறீங்க? லவ் என்ற ஃபீல் உருவாகிற அந்த ஹார்மோன் கருமத்தை கண்ட்ரோல் பண்ற சுவிட்ச் பாலா போன கடவுள் உன்னோட இதயத்தில் வச்சிருக்கான் போல. என்னை அவாய்ட் பண்ண உன்னை புழிஞ்சி எடுக்கணும்னு தோணுது. உங்களுக்கு அறிவில்லாம ஏன் பின்னாடி சுத்திட்டு என்னையும் கடவுளையும் குறை சொல்றீங்களா? அது வேணும்னா உண்மடி. அறிவில்லாததால் தானே ஆள் மனசுக்குள் நீயே இருக்க. அறிவாளியா இருந்தா போடி மயிருன்னு போயிருக்க மாட்டேனா? ஹலோ, என்ன அசிங்கமா பேசுறீங்க? நீ எல்லாம் என்னை பின்னாடி சுற்ற விட்டு படுத்தின பாட்டுக்கு இன்னும் அசிங்கமாவே பேசலாம். பட் நான் டீசன்ட் பர்சன், அதான் இவ்வளோ டீசெண்டா பேசுறேன். நான் ஒன்றும் சுத்த சொல்லலையே. நீ சொல்லல, ஆனா சுத்துற அளவுக்கு உன்கிட்ட ஏதோ இருக்கு, அதான் சுத்தின. இத சொல்லதான் இந்நேரம் கூப்பிட்டீங்களா? அது இல்லடி. டி எல்லாம் சொல்லாதீங்க. ஏன் உனக்கு பிடிக்காதா? பிடிக்கல. அப்போ எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு மை டியர் பொண்டாட்டி. சரியாடி பொண்டாட்டி? இதுக்கு நம்ம சும்மாவே இருந்திருக்கலாம் என்று நினைத்து மௌனம் காக்க, நம்ம லவ் பண்ற பொண்ணுகிட்ட நிறைய பேசணும் கனவு கண்டிருப்போம். ஆனால் அது சொல்றதுக்கு அவளும் அப்போ வாய்ப்பு கொடுக்கவில்லை. அதெல்லாம் இப்ப சொல்ல டைம் கிடைச்சிருக்கு. இப்ப என்ன பேசிட்டே இருக்க போறீங்களா? நீ எனக்கு சொல்றதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்தா குறைந்தபட்சம் உன்மீதான என் உணர்வுகளை வெளிப்படுத்துவேன். ஏனென்றால் என் முதல் காதல் வெளிப்படுத்தாமல் இருந்துவிடக் கூடாது என்று நான் நினைக்கிறேன். எனக்கு தூக்கம் வருது. மனசை தொட்டு சொல்லு, உனக்கு நிஜமாலுமே தூக்கம் வருதான்னு. வருது, அப்ப வீடியோ கால் பண்ணு. எதுக்கு? உனக்கு தூக்கம் வருதான்னு பார்க்க. கண்டிப்பாக விடமாட்டான் என்று உணர்ந்து சொல்லுங்க. இப்ப என்ன சொல்லணும்? குட் கேர்ள். நீ என்னைக்காச்சும் நினைச்சு பார்த்திருக்கியா? இல்ல. பாரேன், ஒருத்திக்கு 12 வருஷமா என்னை பத்தி துளி கூட சிந்தனை இல்லை. ஆனா நான் அவளையே நினைச்சிட்டே இருந்திருக்கேன். எவ்வளோ பெரிய முட்டாள்னா? என்னையவே நீங்க நினைச்சீங்க. இத நான் நம்பணும். என்னோட ஞாபகம் என்றால் நீ தாண்டி. ஓ அப்படியா? ரொம்ப நல்லது. வேற? அது என்னடி என்னோட ஃபீலிங்க இவ்வளோ நக்கலா சொல்ற? லவ் பண்ணினவனுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடு. ஹலோ, 10ஆம் வகுப்பு படிக்கும்போது நீங்க செய்த அந்த சம்பவத்திற்கு பிறகு நான் எப்படி உங்களை நினைக்க முடியும்? அப்படி என்ன கொலை குற்றம் பண்ண? ஒருத்தனை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத அளவுக்கு நீங்க தேவ அடிச்சீங்க. அந்த கொசுவை அடிச்சது ஒரு பிரச்சனையா? அவனை எல்லாம் அடிச்சா தப்பில்ல. என் தம்பியை வச்சு என்னைய மிரட்டலையா? அது வேணும்னா தப்பு, மன்னிச்சுக்கோ. எப்ப பாரு மிரட்டிட்டே இருந்தா. உங்க அப்பாவும் தான் உன்னை விட்டுட்டு போகணும்னு மிரட்டினார். நான் ஒன்றும் பயந்தெல்லாம் உன்னை விட்டுட்டு போலையே. என் அப்பாவுக்காக இடத்த விட்டுட்டு போனேன். இப்போ அதெல்லாம் பழைய கதை. இப்போ எதுக்கு? உனக்கு தெரியுமா, எனக்கு உன்மேல அவ்வளோ காதல் இருந்தது. நம்பிட்டேன். அது என்னடி, உனக்கு நான் என்ன சொன்னாலும் அவ்வளோ நக்கலா பேசுற? என் மேல அவ்வளோ லவ் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அதான் உங்க லவ் கொஞ்சம் பழைய இருக்குங்க. எனக்கு தெரியும் எவ்வளோ லவ் பண்ணேன்னு. அது எப்படி ஏன் கண்ணு முன்னாடி என் அக்கா கூட டேட் போயிட்டு கூச்சமே இல்லாம போய் சொல்றீங்க?
ஆதினி சொல்றியா? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அவ கூட ஒரு லைஃப் வாழணும், அவளை பார்த்துக்கணும்னு யோசிச்சேன். ஆனா அவளோட டீப்பா போக முயற்சிக்கும் போதெல்லாம் உன் நினைவுகள் என் மூளையில் வந்துடும். அப்போ ஒன்று புரிஞ்சது, நான் ஆதினியை மட்டும் இல்ல, வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உன் எண்ணங்கள் என்னுள் மறையாதுன்னு எனக்கு நிச்சயம் தெரியும். மயக்க மருந்து கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறப்போ உன் அம்மா கிட்டேயே உன்னை பத்தி பேசின வேண்டி நானு. நீதான் என் முதல் காதல், அதில் மாற்றம் இல்லைன்னு. எனக்கு உங்க மேல எல்லாம் ஆர்வம் இல்லை, அதனால என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உனக்கு எப்படி என் மேல எல்லாம் ஆர்வம் வரும்? லோனு உன் பின்னாடியே வரும் என்னையெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ற ஆட்களை எல்லாம் உனக்கு பிடிக்கும். அர்ஜுன், நான் ஒன்று மிஸ்பிஹேவ் பண்ணதுக்கு லவ் பண்ணல. எனக்கு என்றால் கூட நான் லவ் பண்ணியிருக்க மாட்டேன். என் தம்பி கொண்டுன்னு அவர் துடித்த போதுதான் நிஜமா என் மாமாவை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அம்மணி, இனி அவரும் மாமா இல்ல, உன் அக்கா புருஷன். இனி என்னோட என்ற உன் வார்த்தைகளுக்கு நான் மட்டும்தான் இருக்கணும். புரியல? என் மாமா, அதெல்லாம் தப்பு. முதல் பிள்ளை அறியாமல் வந்தது, அதை அர்ஜுன் மன்னிச்சிடுவான். அகெயின் அண்ட் அகெயின் வரக்கூடாது, ஓகே? ஆனால் நான் இந்த பிரபஞ்சத்தை அவ்வளோ நம்புறேன். அவள் பேசாமல் அவன் பேசுவதையே யோசித்திருக்க. ஹலோ அம்மா, நீங்க லைனில் இருக்கீங்களா? பேசுறது கேக்குதா? இருக்கேன். என் பொருள் என்னோடதுன்னு என்று இருக்கும் ஒன்றை எனக்கு மட்டுமே என்று பிடித்து வைக்க வேண்டியதில்லை. என்னோடது என்றால் என்னிடமே வரும் என்ற வார்த்தைகள் எவ்வளோ உண்மையானது. இப்ப எதுக்கு இந்த டைலாக்கு? என்னோட முதல் காதல் நீ, முதல் காதல் ஒருபோதும் இறக்காதுன்னு அந்த வார்த்தை அவளுக்கு வலிக்க. உனக்கு கிடைக்கல என்றால் அந்த பொருளோ காதலோ உனக்கானதில்லை. போதும் ப்ளீஸ், இந்த டாப்பிக்கை விடுங்க. நான் சொல்ல நினைக்கிறத சொல்லிடுறேன், உனக்கு அது யூஸ் ஆகும். எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது ஒரு காரணத்திற்காகவே நடக்கும் என்று என் அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா அவளுக்கு அந்த வார்த்தையின் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது. அவன் அப்புறம் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளுதலை விட அறியாமை சிறந்ததுடி. உனக்கென்று எல்லாம் நடக்க அதற்கு ஒரு சரியான நேரம் இருக்கிறது. நமக்கு தேவையானது பொறுமை மட்டுமே. இது யாரு, உங்க அப்பா சொன்னாங்களா? இல்ல, நம்ம சுவாலஜி டீச்சர் சொன்னாங்க. ரஜினி டீச்சர். உனக்கு அவங்கள ஞாபகம் இருக்கா? உனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் தானே? எனக்கு அவங்கள பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும்டி, அதான் எப்படி? அதெல்லாம் உன்னை பத்தி அத்தனையும் மற்றபடி. அடிச்சு விடுங்க வாய் இருக்குன்னு. நீ ஐ லவ் யூன்னு சொன்னதுக்காக மட்டும் லவ் பண்ணல, அதையும் தாண்டி இவனை தான் லவ் பண்ணணும்னு சில காரணங்கள் இருக்கும். எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சில செயல்கள் இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா என் மனசுக்குள்ள நுழைந்தவள் நீ. குட்டியா இருக்கிறப்போ நீ கும்முன்னு இருப்ப. எது என்றால் கோபமாக. ஹே, குட்டியா 9th படிக்கிறப்போ பப்ளியா இருப்ப. இப்போ இது ரொம்ப முக்கியம், எனக்கு முக்கியம். ஹே, உனக்கு ஸ்கூல்ல நீ வாங்கிய பிரைஸ் தெரியுமா? என்ன பரிசு? நான் ஒன்றும் முதல் மார்க் எல்லாம் வாங்க மாட்டேன். ஹே, சொல்றதை கேளுடி. படிக்கிறப்போ என் அம்மா ஸ்கூல் சிறு சேமிப்பு திட்டம் தொடங்கி வச்சாங்க. அப்போ அந்த திட்டத்தில் 1000 ரூபாய் தொடர்ந்து கட்டி, அதுவும் 3 ஆண்டுகள் எடுக்காமல் சேர்த்து 7ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை 36,000 சேர்த்து வாங்கி அதை ஒரு முதியோர் இல்லத்துக்கு கொடுத்த பாரு. அப்போ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கு உன்னை நியூஸ் பேப்பரில் ஃபோட்டோ போடணும்னு எங்க என் அம்மா போஸ்ட் கொடுக்க சொன்னப்போ, கொடுக்கறது யாருக்கும் தெரியாம கொடுக்கணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ போன பாத்தியா? அந்த செகண்ட் தாண்டி உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எனக்கு மறந்து போச்சு. அப்போ நீ ரொம்ப அழகா தெரிஞ்சடி என் கண்ணில். அவ்வளோதானா? தூங்கட்டுமா? உனக்கு எப்போ தூக்கம் வருதுன்னு எனக்கு தோணுதோ அப்போ நானே ஃபோன் வச்சிருவேன். அது வரைக்கும் நான் பேசுறத நீ கேட்டுதான் ஆகணும். தலைவிதியை நொந்தபடி அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். சலனம் 422. அர்ஜுன், உன்னோட சைட் கம்மல் ஒன்று பச்சை கலர் கல் வச்சு போட்டிருப்பியே, அதுவோ ரொம்ப குட்டியா? அது உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். பெண்ணவள் கண்ணாடி முன் போய் நின்று பார்த்தாள். ஏனோ அது குட்டியாக இருந்தது. கல்வரை நோட் பண்ணி இருக்கானே என்று யோசிக்க, நீ 9th படிக்கிறப்போ சைடு கம்மல் போடணும்னு ஆசைப்பட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் நகை கடைக்கு வந்த நினைவிருக்கா? ஆமா. அப்போ பயந்துட்டு குத்தாம கத்தின. அதை கண்ட தேவ், உனக்காக அவன் தன்னோட காதில் ஒரு பக்கம் கம்மல் குத்தி வலிக்கல மகள் என்று சொன்ன பின்னாடி நீ குத்துனது ஞாபகம் இருக்கா? ஆமா. நீ கத்துன கத்துல அந்த நகை கடைய அலறிடுச்சு. அப்பதான் அவ்வளோ வலிக்கும் தெரிஞ்சது. அவனை ஏண்டா இவ்வளோ வலியோட குத்துனன்னு திட்டினப்போ, உனக்கு பிடிச்ச ஒன்ன நீ வலிக்கும் என்பதால் வேணாம்னு சொல்லக்கூடாது என்று உனக்காக அவன் வழியை பொறுத்து குத்துன சீன் நான் பார்த்தேன். அந்த நாள் ஞாபகம் அவள் கண்களிலும் வந்து போனது. தேவ் தனக்காக அந்த வழியை தாங்கிய போது அவன் முகம் பெண்ணவள் கண்ணில் நின்றது. ஆமா, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு.
உனக்கு உன்னோட 7th பி டீச்சர் நாகவள்ளி அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவள் அச்சோ தெரியாம கேட்டுட்டோமோ, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கானே என்று ஆவென்று அவன் பேசுவதை கேட்டாள். உன்னோட எல்லா கலரிலும் கொஞ்சம் கிரீன் இருந்தாலும் அதை எடுத்துப்ப. அது தெரிஞ்சு அவங்க உனக்கு கொடுத்த பச்சை கலர் ரிப்பன் கூட நீ இன்னும் உன் வீட்டில் பத்திரமா வச்சிருக்கன்னு தெரியும். உங்களுக்கு என்ன 7th அப்ப இருந்து தெரியுமா? தெரியும். ஜனனி வீட்டில் வந்து சொல்லுவா, உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்டி. உனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். அதை விட உன் வீட்டார் தான் எல்லாம். அவங்களுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவ. அதை நான் நேர்லையே பார்த்துருக்கேன். அதுதான் பிளான் பண்ணி சத்தியம் வாங்கி தாலியை கட்டிட்டீங்களே. ஏண்டி நீங்க ஏமாத்திட்டே இருப்பீங்க, நான் ஏமாந்துட்டே இருக்கணுமா? அவ்வளவு முட்டாள் பீஸெல்லாம் அர்ஜுன் கிடையாதாமணி. நீங்க ரொம்ப தெளிவுதான் அர்ஜுன். இன்னொரு முறை என் பேர் சொல்லி கூப்பிட்டா பேசுறதுக்கு வாய் இருக்காது. அப்போ உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி உங்க பேரை மாத்த சொல்லுங்க. நான் வேணும்னா வேற பேர் சொல்லி கூப்பிடுறேன். அப்பனா உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி உங்க பொண்டாட்டி எல்லாம் உங்களை மரியாதையா கூப்பிடுறப்போ உங்க திருவள்ளுவர் செல்வி மட்டும் அர்ஜுன் அர்ஜுன் என்று ஏலம் போடுறா. இந்த மாதிரி என் பேரை மாத்த சொல்றா. இதுதான் உங்க அருமையான வளர்ப்பா அப்படின்னு கேட்கட்டுமா? கேட்கக்கூடிய ஆள் தான் என்பதால் இப்ப நான் என்ன தான் பண்ணணும்? அது அப்படி வா வழிக்கு என்ன கேட்ட? இப்ப நான் என்ன தான் பண்ணணும்? என்ன வேணும்னாலும் பண்ணலாம். பட் அதுக்கு நான் உன் கூட இருக்கணும். பட் தீட்டு வீடு சித்தப்பாவுக்கு 30 நாள் முடியணும். அதனால் சாரி, எதுவும் இன்னைக்கு பண்ண முடியாது. அசிங்கமா பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல. நான் எல்லாம் பேசுறதே பிடிக்கல. ஆனா என் கண்ணு முன்னாடி ஒரு ஹோட்டலின் மேல் மாடியில் ஒரு இரவில் நீ இன்னொருத்தனை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தப்போ அதை பார்த்த எனக்கு எப்படி இருந்திருக்கும்? மகளினிக்கு பேச்சே வரவில்லை. ஒரு மாதிரி இருந்தது. ஒரு நிமிடம் அந்த நொடி ஞாபகம் வந்து கண் கூட கலங்கிவிட்டது. இப்போ என்ன, நான் தீரன் மாமாவை லவ் பண்றேன் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணினீங்க? ஏதோ தெரியாத மாதிரி பேசுறீங்க. தெரிஞ்சுதாண்டி கரண்ட் எல்லாம் கட் பண்ண. அப்படியாச்சும் கீழே வந்துடுவீங்க என்று. ஆனால் உயிரை வலிக்கிற மாதிரி நீ இன்னொருத்தனை கட்டிப்பிடிச்சு நிற்கும் போது எனக்கு அந்த இடத்துல உன்னையும் அவனையும் தீ வச்சு கொளுத்தணும்னு தோணுச்சு. இப்ப என்ன பத்தி பழசெல்லாம் பேசி என்னை குத்தி குத்தி காட்ட போறீங்களா? சிச்சி, அது என்னோட நேச்சர் இல்ல. அப்படி பேசுனா நான் ஆம்பளையும் இல்லை. ஆனா நம்ம லைனில் இனி அவன் சீனியர் கிராஸ் பண்ணாம இருக்கிறது உனக்கு ரொம்ப நல்லது. இங்க பாருங்க அர்ஜுன் என்று சொல்ல வந்தவள் அதை தவிர்த்து, எனக்கும் எங்க மாமாவுக்கும் இருந்தது பியூர் லவ். சூழ்நிலையால் அதை நாங்க விட்டு கொடுத்து வர வேண்டியதாகி போச்சு. அதை பத்தி பேசுறதா இருந்தா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் செய்யாததை ஒன்னும் நீங்க சொல்லல. நான் செஞ்சதை தான் சொன்னீங்க. அதனால நான் தாராளமா கேட்டுப்பேன். உங்களுக்கு தான் கஷ்டம். நேற்று வரைக்கும் நீங்க சீனியரோட காதலியா இருந்திருக்கலாம் மகளினி மேடம். ஆனால் இன்றைய பொழுதிலிருந்து நீங்க என்னோட பொண்டாட்டி. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பாஸ்ட் இருக்கும். அதை பேசுற முட்டாளான் நான் கிடையாது. என் பொண்டாட்டிய நான் எதுக்கடி அடுத்தவங்க கூட சேர்த்து வச்சு பேச போறேன்? ஆனால் நான் மட்டுமே இருக்க வேண்டிய இடத்தில் முன்னால் உன்னிடம் ஒரு காதலன் உனக்கு இருந்திருக்கு இல்லையா? அவங்க இந்நாளில் கிராஸ் ஆகக்கூடாது. அவங்க என்னோட குடும்பம். என் அக்கா ஹஸ்பண்ட் அவர். அப்ப எல்லா நல்லது கெட்டதிலும் வருவாங்க. அம்மணி, அது கூட தெரியாத அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. ஆனால் அங்க ஏதாச்சும் அவருக்கு ஒன்று ஆச்சுன்னா இங்க வலிக்குது. இங்க உனக்கு எதுவும் ஆச்சுன்னா அங்க வலிக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க குடும்பம் வேற, நம்ம குடும்பம் வேற. உனக்கு அந்த குட்டி இதயத்தில் இனி அர்ஜுன் எனும் பேரை தெளிவாய் எழுதி வச்சுக்கோ. மகளினி அர்ஜுன், இதுதான் உன்னுடைய பெயர். நானும் இந்த வாழ்க்கைக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்துடுவேன். எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் வேணும். அவருடைய ஞாபகங்களில் இருந்து மொத்தமா என்னால் வெளியே வர முடியாது. ஆனால் உங்க பின்னால் வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் காலம் ஆகும்னு நினைக்கிறேன். அவர் என் அக்கா புருஷன். நீங்க என் மாமா பேரை இனி ஞாபகப்படுத்தாமல் இருப்பது ரொம்ப நல்லது. எல்லாவற்றுக்கும் ஒரு சிறு அவகாசம் தேவை. எனக்கும் அது வேணும். அவகாசம் என்பதெல்லாம் உனக்கு கிடையாது. அர்ஜுன் என்ற ஒருவன் உன் மனசுக்குள் பதிய வைக்கிறது மட்டும்தான் இனி என்னோட வேலை. அதை தாண்டி நீயும் மாற முடியாது. நானும் உன்னை விட மாட்டேன். இனி அவன் தன்னை ஒரு இன்ச் கூட விடமாட்டான் என்று புரிந்தது அவளுக்கு. அவளாய் தூங்கி வழியும் வரை அவன் விடவே இல்லை. பள்ளியில் அவள் வளர்ந்த பின் நடந்தது எல்லாம் கண்டதெல்லாம் பேசி அவள் அயர்ந்து கண்ணயர்ந்து உறங்கிய பின்னே அழைப்பை தொண்டித்தான். சலனம் 423. கணவனின் மார்பில் கண் விழித்த அஞ்சு அங்கே விட்டத்தை பார்த்திருக்கும் கணவனிடம், தூங்கலையா? எப்படி வரும்? உங்களுக்கு அர்ஜுனை பிடிக்கலையா? நம்ம வேரோடு பிடுங்கிய சாம்ராஜ்யத்தின் வாரிசு அவன். அதான் யோசிக்கிறேன். யோசிச்சு என்ன பண்ண போறீங்க? அவன் தான் என்று முடிவு பண்ணிட்டாளே. என்ன, என் உயிரை பயன்படுத்தி எவனோ ஒருவன் கட்ட சொன்ன தாலியை சுமக்கிறது தான் எனக்கு பிடிக்கல. நீங்க இதை அக்செப்ட் பண்றீங்களா?
ஈஸ்வர், மகள் குழந்தை இல்ல, உனக்காக கட்டிக்கிட்டாலும் அவள் யோசிச்சுதான் பண்ணியிருப்பா. எப்படி சொல்றீங்க? ஒருவேளை மகள் செல்ஃபிஷா இருந்திருந்தா தாலி பாப்பு கிட்ட தான் இருந்துச்சு. சும்மா கூட அவங்க லவ்வர்ஸ் அதை இதுன்னு பேசி அவங்கள வெளியே அனுப்பியிருக்கலாம். ஏனென்றால் அங்கே முகுந்தனுக்கு மகிழ் தானே தேவை. ஆனால் தாத்தா, என் அம்மா நான் பேசினது எல்லாம் வச்சு ஆதினி லைஃபை குறுக்கே போக வேணாம் என்று மகிழ் எப்பவோ முடிவு பண்ணி இருக்கணும். மகிழை பொறுத்தவரை அங்கே கல்யாணம் ஒன்று நடந்தால் மட்டும்தான் தீரன் ஆதினியுடன் வாழ்வான். அவளின் ஆசையும் தீரனின் மேல் இருக்கும் கெட்ட பெயரும் போகும் என்று பாப்புக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் தாலியை கொடுத்து கட்ட வச்சுட்டா. அஞ்சு, எனக்கும் அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா வாழணும்னு ஆசை. நேசிச்சவளை விட்டுட்டு எப்படி ஆதினிக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நேசிச்சவனை தூக்கி கொடுத்து வந்த பின்னாடி என் பொண்ணுக்கு எவ்வளோ வலிக்கும். பாவம் சின்ன பொண்ணு எவ்வளோ தாங்கும். முன்னாடி நான் பேசியிருக்கணும் அவன் வேணாம்னு. அவனும் பாவம் தானே, அவளுக்காக எவ்வளோ இறங்கி வந்தான். அவன் இப்போ தெளிவா இருக்கான். கண்டிப்பா தாலி கற்றப்போ அவனும் அந்த முடிவை எடுத்திருப்பான். ஆதினியும் தீரனும் 2 பேரும் நல்லா வாழணும். அஞ்சு, கண்டிப்பா வாழ்வாங்க, வாழ்ந்துதான் ஆகணும். தீரன் பார்த்துப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் மகள் எப்படி அர்ஜுன் கூட? அஞ்சு, நிஜமாலுமே அர்ஜுன் சூப்பர் பையனுங்க. அதெல்லாம் உங்க பொண்ணு அர்ஜுன் செம்மையா பார்த்துப்பான். அவன் நல்லவனுங்க, உங்களை மாதிரி தான் அவனும். பொண்டாட்டி நெற்றியில் முத்தமிட்டு நான் நல்லவன் எல்லாம் இல்லை, அவனின் கன்னத்தை கடித்து ஏன் புருஷன் எனக்கு நல்லவர், அப்புறம் உங்க பொண்ணு ரொம்ப நல்லா வாழ்வா, தூங்குங்க என்று கணவனின் தலையை வருடினாள். ஈஸ்வர் மெல்ல கண் மூடினான். காலையில் குளித்து வந்தாள். அன்பு ட்ரெஸ் மாற்றுவதற்கு தன் அக்கா அறைக்கு வர அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள். தான் விழிக்கும் போது தன் அக்கா இப்படி தூங்கி நான் பார்த்ததே இல்லையே, என்ன ஆச்சு என்று தலையில் தொட்டு காய்ச்சலா என்று பார்த்தான். இல்லை, அப்போதான் அவனுக்கு நிம்மதியாயிருந்தது. மகள் இன்னும் எழுந்து வராததால் அவளை தேடி வந்த அஞ்சு அங்கே அன்புவை கண்டாள். அவன் தன் அக்காவிற்கு போர்வை போர்த்துவிட்டு ஏசியை ஆன் பண்ணிவிட்டு பின் சத்தம் வராமல் அலமாரியை திறந்து ஆடைகளை எடுத்து கொண்டிருந்தான். அறைக்குள் நுழைந்தாலே அளப்பறைகள் பண்ணும் மகனை கண்டு அஞ்சுவுக்கு ஆச்சரியம். அவ்வளோ அமைதியாக நடந்தான், நின்றான். பாத்ரூம் கதவை கூட மெல்ல திறந்தான். இதை செய்யாதே என்றால் அதை ஆர்ப்பாட்டமாக ஊரையே திரும்பி பார்க்க வைக்கும் அளவுக்கு செயலை செய்யும் அவன் என்று அவ்வளோ சாந்த ஸ்வரூபியாக இருந்தான். ஆடை மாற்றி கிளம்பி வெளியே வந்த அன்பு தன் அம்மாவை கண்டு வாயில் கை வைத்து ஷ் என்றான். இங்கே எதுவும் சத்தமாக பேசி அக்காவின் தூக்கத்தை கெடுத்து விடுவாங்களோ என்று அவன் அலர்ட் பண்ணினான். ஏனோ என் தங்கம் பெரியவனாகி வளர எவ்வளோ நாள் இருக்கும், வயதான பின் என்னையும் இப்படிதான் பார்த்துப்பான். அந்த நாள் காண ஆசையாக இருந்தது அஞ்சுவுக்கு. அஞ்சு மகளின் அருகே போக அவள் அசந்து தூங்கி கொண்டிருந்தாள். கையில் போன் இருந்தது. அதை எடுத்து பார்க்க அதிகாலை 5 மணி. இப்போதான் தூங்கி இருக்கிறாள். தூங்கட்டும், இழந்தது உயிரான காதல். அதை சீர் செய்ய அர்ஜுனால் முடியும் என்ற நம்பிக்கை அஞ்சுவுக்கு உண்டு. யாருக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்யும் ஈஸ்வரின் மகள் அவள். தான் நினைப்பது ஆசைப்பட்டது எல்லாம் எப்படியாவது பெற்றுக்கொள்ளும் குணம் கொண்ட என் மகள் ஆசைப்பட்ட ஒன்றை வாங்கி கொடுக்க முடியாத நிலை தங்களுக்கு ஏற்படும் என்று அவர்கள் ஒருபோதும் யோசித்ததில்லை. மனம் வருந்த மெல்ல மகளின் நெற்றியில் முத்தமிட்டாள். வேகமாக அன்புவும் அக்காவின் நெற்றியில் முத்தமிட்டான். அதை கண்ட அஞ்சு மகனின் தலையில் முத்தமிட்டு விட்டு அந்த அறையின் விளக்கை அணைத்துவிட்டு மெல்ல கதவை மூடிவிட்டு வந்தாள். மா, கராத்தே கிளாஸ் போறேன். மகனை வண்டியில் ஏற்றிவிட்டு, கண்ணா, மண்டேலிருந்து புது ஸ்கூல் போகணும். இனி சண்டே தான் உனக்கு கராத்தே கிளாஸ். உன் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு வந்துடு. தலையை ஆட்டி கிளம்பியவன் மனம் ஒரு நிலையில் இல்லை. மனமெல்லாம் எதையோ இழந்தது போல் இருந்தது அவனுக்கு. இத்தனை நாள் மாமா வரவில்லை. ஆனால் என்னைக்காக இருந்தாலும் சரியானதும் மாமா தனக்காக வருவார் என்று நினைத்தவனுக்கு தனக்கும் தன் மாமாவுக்கும் ஏதோ ஒன்றை குறைந்தது போலவே உணர்ந்தான். கராத்தே கிளாஸ் வந்தும் கூட அதில் கவனம் செலுத்தாமல் அமைதியாக பொம்மை போல் இதற்கு முன்பு கற்றது எல்லாம் மூளை அதன் போக்கில் கைகளை இயக்க தன்னை அறியாமல் செய்து கொண்டிருந்தான். அன்றைய நாளில் அந்த சின்ன மனதில் புது பள்ளிக்கு போக போகிறோம் என்ற வருத்தம், அக்காவின் வாழ்க்கையில் வேறொருவர் வந்துவிட்டார் என்ற ஏமாற்றம், தன் தீரன் மாமா தன் வீட்டில் இனிமேல் தங்க மாட்டார் என்ற இழப்பு, இப்படியெல்லாம் நினைத்து நினைத்து அவன் குழம்பிக் கொண்டிருக்கும் வேளையில் கராத்தே மாஸ்டர், அன்பு என்று உன் ஆப்போசிட் பர்சனை கிக் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். வழக்கம் போல சிறு வயதிலிருந்து தன்னை போலவே தனக்கு எதிராக ஒருவரை நிறுத்தி பிராக்டிஸ் பண்ணுவது வழக்கம் என்பதால் அவனும் காத்திருந்தான். இதுவரை அன்பு யாரிடமும் ஒரு அடி கூட வாங்கியதில்லை என்பதால் அவன் அசால்ட்டாக நின்றிருந்தான். எதிர்பார்க்கவே இல்லை. தன் எதிரே இருக்கும் அவன் தன்னை அடித்து வீழ்த்தி விட்டான். கவனம் எங்கேயோ வைத்திருந்தவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை தான் தோற்று போனதை. எல்லாரும் கைத்தட்டும் போதுதான் தன் தோல்வியை உணர்ந்தவன் நிமிர்ந்து பார்க்கும்
போது முகத்தில் மூடியிருந்த மாஸ்க் கழட்டும் போது புன்னகைக்க அது பையன் இல்லை பெண் என்று உணர்ந்து அவளையே பார்த்தான். அவளோ விழுந்தவனை நோக்கி கை நீட்டி ஹாய் ஐம் சோஃபி என்ற பொழுதுதான் தோற்றதும் தன்னை தோற்கடித்ததும் ஒரு பெண் என்று உணர்ந்தான். என்னாச்சு நமக்கு என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் தோள் மேல் ஒரு கைப்பட்டது. பின்னாடி தீரன் நின்றிருந்தான். அவ்வளோதான். அவன் சுற்ற மறந்து வேகமாய் மாமா என்று அவனை கட்டிக்கொண்டவனுக்கு என்னவென்று தெரியவில்லை. கண்ணில் நீர். தீரனுக்கும் கண் கலங்கியது. அவனை கட்டிக்கொண்டு என்னாச்சு? ஐ மிஸ் யூ மாமா. நானும் மிஸ் யூ அன்பு குட்டி என்றவன் அவன் நெற்றியில் முத்தம் வைத்து அவனை கட்டிக்கொண்டே அவன் முதுகை தட்டி கொடுத்து நான் மட்டும்தான் இவ்வளோ பெரிய முட்டாள்தனங்கள் எல்லாம் பண்ணுவேன்னு நினச்சேன். நீ கூட அப்படிதான் பண்றியா? என்ன ஆச்சுங்க மாமா? எதுக்காக என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இன்னைக்கு இவ்வளோ டல்லா இருக்கு? நீங்க மகிழக்காவை கல்யாணம் பண்ணலையாமே? மகிழக்கா இல்லாட்டி நான் உன் மாமா இல்லையா? அப்படி சொல்லல. அக்காவை கல்யாணம் பண்ணினா வீட்டோட இருப்பீங்க, நம்ம சேர்ந்தே இருப்போம். ஆதினி அக்காவை கல்யாணம் பண்ணினா நீங்க அங்க போயிடுவீங்க. ஆதினி அக்கா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நான் கல்யாணம் முடிச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவேன்னு. உனக்காக வேணும்னா நாங்க வருவேன், சரியா? ஏன் மாமா சாமி இப்படி பண்ணுச்சு? நீங்க ஏன் சாமி கிட்ட சண்டை போட்டு அக்காவை கல்யாணம் பண்ணல? உங்களை மிஸ் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. அப்போ உங்களுக்கு கஷ்டமா இல்லையா என்ன மிஸ் பண்றது? யார் இருந்தாலும் இல்லாட்டியும் உனக்கும் எனக்கும் இருக்கிற பாண்டிங் எதனாலும் விட்டு போகாது. நிஜமா? எனக்கு இன்னும் வயிற்றுல காயமே சரியாகல. ஆனா நீ மிஸ் பண்ணுவன்னு உனக்காக இங்க வந்திருக்கேன். நீ இனி ஃபோக்கஸ் இல்லாம உன் வாய்ப்பை யாருக்காகவும் எதுக்காகவும் மிஸ் பண்ணக்கூடாது. என் அன்பு குட்டி எதுக்காகவும் தோத்து போகக்கூடாது, சரியா? நீங்க எப்பவும் எனக்காக இருப்பீங்களா மாமா? கண்டிப்பா. சாரி மாமா. இப்போ கூட பாருங்க மாமா, ஒரு ஜஸ்ட் மிஸ்ல அந்த பொண்ணு என்னை தோற்கடிச்சிடுச்சு. எல்லாரும் கை கொட்டி சிரிச்சிட்டாங்க. நீ இப்போ போய் அந்த பொண்ணை தோக்கடிச்சிட்டு வர போறியா? அதெல்லாம் இல்லை, அவள் நல்லா விளையாண்டா, எனக்கு சந்தோஷம்தான். அப்போது அங்கே வந்த ஒருவன், ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட தோத்து போயிட்ட, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை பையனாடா? அன்பு அவன் சட்டையை பிடித்து, பொம்பளை பிள்ளைனா என்ன? இதுக்கு பேரு தோத்து போறதில்ல. என்னை விட அந்த பொண்ணு பெட்டரா விளையாண்டு இருக்காங்கன்னு அர்த்தம். தீரன் ஏனோ அவனை கட்டி கொண்டான். நிஜமாவே நீ ஹீரோடா என்று அவன் நெற்றியில் முத்தம் வைத்தான். உனக்கே அந்த பொண்ணை திருப்பி அடிக்கணும்னு தோணவே இல்லை. என் அப்பா பண்றதெல்லாம் பார்த்துருக்கேன். அம்மாவை என்ன பண்ணினாலும் பாராட்டுவாங்க. அக்கா நல்ல விஷயம் பண்ணா எல்லாரும் முன்னாடியும் பாராட்டுவாங்க. அப்போ ஒரு நாள் நிலவண்ணா மகிழ அக்காவை பெரிய தாத்தா பாராட்டும் போது கை தட்டிட்டு இருந்தான். நான் கேட்டேன், நீ எப்போ பாராட்டு வாங்குவ? நீ வாங்காம கை தட்டுன்னு. எனக்கான நாள் வரப்போ நான் பாராட்டு வாங்கிப்பேன். இன்னைக்கு அக்கா நல்லா பண்ணியிருக்கான்னு சொன்னான். ஒரு நாள் பெரிய தாத்தா நந்தினி அம்மாவை பாராட்டினாங்க. அப்பாவும் கை தட்டினாங்க. அப்போ முக்கிலன் அண்ணா அப்பா கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு இதனால ஹர்ட் ஆகலையான்னு. வீட்டில் நீயும் அம்மா கிட்ட தோத்து போறதுக்கு வெக்கப்படுவியா என்று அவர் கேட்டார். அவனோ இல்லை என்று சொல்ல, உனக்கு அம்மாவா இருந்துட்டு எனக்கு பொண்டாட்டியாகவும் இருக்கா, ஒர்க்குக்கு வரா, அவள் எனக்கு எல்லாமே. அவ ஜெயித்தால் என்ன, நான் ஜெயித்தால் என்ன, எல்லாம் நம்மளோட வெற்றி. அப்புறம் ஆம்பளை பொம்பளை என்று எல்லாம் பிரிச்சு பார்க்க கூடாது முக்கிலா. யாருக்கு திறமை இருக்கோ அவங்க முன்னாடி தோத்து போனா நம்ம சந்தோஷம்தான் படணும்னு அதியப்பா சொன்னாங்க. 2 அக்காங்க கிட்ட தோத்து போறதுக்கு நம்ம வீட்டில் 2 அண்ணன்களும் இப்படி ஒரு நாளும் பேசினதே இல்லை. நானும் அப்படிதான் மாமா. தீரன் அவனை இறுக்கி கட்டி கொண்டவனுக்கு ஒன்று புரிந்தது. திறமை இருக்கிறவங்க முன்னாடி தோத்து போறதுக்கு ஒரு நாளும் வெக்கமே படக்கூடாது என்ற வார்த்தைகள் தீரனுக்கும் பிடித்திருந்தது. அவனை சமாதானம் பண்ணி அவன் தலையில் முத்தம் வைத்து தீரன் கிளம்ப அன்பு தன் காருக்குள் ஏறப்போகும்போது அந்த பெண் சோஃபி அவளின் முன் வந்து மீண்டும் கை கொடுக்க அப்பொழுதுதான் அவளின் முகத்தை உற்று பார்த்தான். அவளின் வசீகரமான கண்கள் அழகான புன்னகையையும் அவனின் மாமாவிடம் பேசியிருந்ததை கேட்ட சோஃபிக்கு ஏனோ தானாகவே வந்து பாராட்டணும் என்று தோன்றியது. அவனிடம் அறிமுகமாகிவிட்டு அவள் ஒரு வண்டியில் ஏறிக்கொள்ள ஆடவனும் ஒரு வண்டியில் ஏறினான். இதுவரை கவலை தோய்ந்த முகத்தில் இப்போது கண்கள் நிறைய எஞ்சியிருப்பது சோஃபி முகம் மட்டுமே. சலனம் 424. அண்ணம் அஞ்சு அத்தை, வீட்டுக்கு ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும். பண்ணிடலாம்ங்க அத்தை. அதான் அடுத்த வாரம் கல்யாண வேலை ஆரம்பிப்போம்ல, கையோட பண்ணிடலாம்ங்க. மிருது அத்தை என்று வர, வாடி காப்பி குடிச்சிட்டு வேலையெல்லாம் பார்க்க வேணாம், ரூம் போ. ஏன்? நீ கல்யாணம் பொண்ணு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு. எனக்கு அந்த ரூம்ல இருந்து போர் அடிக்குது. அண்ணம் 10 நாள் தானடி இருக்கு, உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, போய் வாங்கிட்டு வந்துடலாம். எனக்கு ஒரு 100 பவுன் தங்க நகை, ஒரு 100 காஞ்சிபுரம் பட்டு புடவை எல்லாம் வேணும்.
ஆமா, அப்படியே போடுற மாதிரி கேட்ப. வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? நகை சேலையெல்லாம் நிறையவே இருக்கு. உனக்கு, ஆதினிக்கு, மகிழுக்கு, 100 என்ன நிறையவே இருக்கு. அஞ்சு, அத்தை பிரியாக்கு? அண்ணம் வாய் திறக்க முன்னே மிருது, நான் பேத்தியா கேட்குறேன். பிரியா அவங்க வீட்டில் இருந்து தானே கொண்டு வரணும் அத்தை. அண்ணம், அவங்க வீட்டில இருந்து கொண்டு வர்றது அவங்க இஷ்டம். இந்த வீட்டுக்கு வந்தவங்களுக்கு செய்கிறது எங்க கடமை. உனக்கு என்ன செய்கிறோமோ அது அவளுக்கும் செய்வோம். அது எப்படி நானும் அவளும் எப்படி ஒன்னாகாமாச்சி? ஒன்னுதான் மிருது, நீயும் இந்த வீட்டு மருமகள், அவளும் இந்த வீட்டு மருமகள். நான் உங்க பேத்தி. எனக்கு நந்தினியும் ஒண்ணுதான், அஞ்சுவும் ஒண்ணுதான். மருமகள் என்றால் நீயும் ஒண்ணுதான், பிரியாவும் ஒண்ணுதான். மிருதுவுக்கு ஒரு மாதிரி இருக்க. ஒரு அம்மாச்சியா நீங்க எனக்கு என்ன செய்வீங்க? அம்மாச்சியா செய்வதையும் செய்வேன். இந்த வீட்டு மருமகளுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதையும் செய்வேன். நீ கேட்டுதான் நான் செய்வேனா? நானே செய்வேன். அப்புறம் அம்மாச்சி, என்னடி காலையிலேயே இழுக்கிற சொல்லு. உங்க கழுத்தில் எப்போவும் கோவிலுக்கு மட்டும் போனா போட்டு இருப்பீங்களே இந்த வைரட்டிக, எதை யாருக்கு கொடுப்பீங்க? ஆதினிக்கா, மகளுக்கா, இல்ல என்று அவள் இழுக்க. அண்ணம், 2 பேருக்கும் இல்ல. ஏன் மாமியார், அவங்க கடைசி காலத்தில் என் கழுத்தில் போட்டு விட்டாங்க. நான் யாருக்கு கொடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ஆனால் அது என் மருமகளுக்கு தான் கொடுப்பேன். அஞ்சு அவளின் முதுகில் தட்டி, எவ்வளவு நகை இருந்தாலும் கழுத்தை நிறைய மாட்டிக்கிட்டு தெரிய மாட்டோம். என் மாமியாரும் போட்டு நான் பார்த்ததில்ல, என் அம்மாவும் போட்டு நான் பார்த்ததில்ல, உங்க அம்மாவும் போட்டு பார்த்ததில்ல, என் அக்காவும் போட்டு பார்த்ததில்ல. அப்புறம் எதுக்கு இந்த நகை பத்தியெல்லாம் எவ்வளோ டீட்டெயிலாக பேசிட்டு இருக்கடி? எனக்கும் ஆசை இருக்குல்ல அத்தை. இப்போ என் அம்மா என்கிட்ட பேசுனா எனக்கு இந்த ஏக்கம் எல்லாம் இருக்காது. அவங்க தான் என்கிட்ட பேசவே இல்லையே. அப்போ நான் வெறும் ஆளா போய் நிற்பேன்ல, அதான். அஞ்சு, உங்க அம்மா தான் வந்து கொடுக்கணுமா? எங்க வீட்டு பொண்ணுடி, எல்லாம் செய்வோம். என்கிட்ட அவ்வளவு நகை இருக்கு, என் அக்கா கிட்ட இருக்கு. உனக்கு என்ன வேணுமோ எடுத்து போடு. எல்லாம் மேலே லாக்கரில் தான் இருக்கு. எல்லாம் உங்களுக்கு தான். இப்போ உன் குட்டி மூளையை போட்டு குழப்பிக்காம இந்த பார்லர் போறது, மேக்கப் எதுவும் பண்ணிக்க புக் பண்றதுன்னு யோசி. கூடவே ஆதினி மகளை கூட்டிட்டு எல்லாரும் போயிட்டு வாங்க. அவள் தலையாட்ட ஆதினி குளித்து கிளம்பி அங்கே வந்தாள். அண்ணம் ஏற்கனவே மிருதுவிற்கு பால் காய்ச்சி கொண்டிருந்தவர். அவள் வரவும் இருவருக்கும் பாலாட்சி கொடுக்க வாங்கி அங்கேயே அமர்ந்தாள். அஞ்சு அவளின் முகத்தை பார்க்க அவள் உறங்கியிருக்கிறாள் என்று அவளின் விழிகள் சொல்லவும் ஒரு நிம்மதியோடு இன்னும் சற்று நேரத்தில் வீட்டில் அனைவரும் தயாராகி வந்து விடுவார்கள் என்பதால் ஒரு பக்கம் காலை டிஃபனுக்காக சமைத்து கொண்டிருந்தாள். ஆதினி அஞ்சுவையே பார்த்தாள். அவளுக்கு ஒரே குழப்பம். 2 நாளைக்கு முன்னாடி கோபத்தில் உங்க பொண்ணு என்றெல்லாம் பேசினோமே என்று. அண்ணம், அஞ்சு, எப்ப போய் நம்ம எல்லாரும் அர்ஜுன் வீட்டில் பேசுறது? போலாங்கத்த. பிரிது, நம்ம வீட்டிலும் பேசணுமாத்த? அஞ்சு மாமியாரை பார்க்க. அண்ணம், பேசணும், ஆனா இப்ப வேணாம். அங்க தொடங்கினாலே சண்டையில் தான் முடியும். நல்ல காரியம் தொடங்குறப்போ எதுக்கு பிரச்சனையில் தொடங்கிட்டு? முதலில் அர்ஜுன் வீட்டில் தான். அஞ்சு, அவர் இன்னைக்கு போய் பேசலாம்னு சொல்லியிருக்காங்க அத்த. பிரிது, அத்தை, அர்ஜுன் அண்ணா அவர் நல்ல வேலையில இருக்கலாம், நல்ல சம்பளம் வாங்குறவரா இருக்கலாம். ஆனால் மகளுக்கு ஏற்ற ஆளா? அவன் நல்லவனா இருக்க போய் தானடி ஆதினிக்கு பார்த்தோம். அவன் கொஞ்சம் என் வீட்டுக்காரர் மாதிரி, அதனால பிரச்சனை இல்லை. ஆதினிக்கு அப்போதுதான் ஒன்று புரிந்தது. உண்மையாகவே அர்ஜுன் அஞ்சு சித்திக்கு ரொம்ப பிடித்திருக்கு என்று. ஆதினி அவளிடம், அவர் நல்லவர்தான் மிருது. அவளோ, அத்தை என்னடி? ஆனால் அர்ஜுன் அவரின் சொந்தக்காரங்க சித்தப்பா யாரோ நல்லவங்களா இல்லையே. அவன் நல்லவண்டி. அவங்க அப்பாவும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த ஆள் தான். ஸ்கூல் வச்சு நடத்துறாரு. இது போதாதா அவரின் குணம் தெரிய? அத்தை, நீங்க அவர் ஆதினிக்கு என்று பார்த்த மாப்பிள்ளை, ஆனால் இப்ப கட்டி இருக்கிறது மகளினி. மகளுக்கு ஏற்றிருக்காருன்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அண்ணம், வாழ்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறா. அவளோ, அம்மாச்சி, மகள் அவருடன் கொஞ்சம் பழகி பார்த்தாதானே 2 பேரோட எண்ணங்களும் ஒத்து போகுதா? வாழ்க்கை முழுக்க சேர்ந்து வாழ முடியுமா அப்படிங்கிறது தெரியும். மகிழ் மனசில் என் அண்ணன் இருந்தாரு. அந்த மனசில் அவரை தூக்கிட்டு அர்ஜுன் அண்ணாவை எப்படி ஒட்ட வைப்பாவ? அதுக்கு பழகணும்ல. அண்ணன் திரும்பி, இனி பழகினாலும் பழகாட்டியும் அவங்களுக்குள்ளதான் கல்யாணம் ஆயிடுச்சே. முன்ன பின்ன பழக்கமே இல்லாத ஒருத்தனை கை காட்டி எவனோ ஒருத்தன் மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி பண்ணி வச்சுட்டான். அவள் வாழ்க்கை. அஞ்சுவும் அண்ணமும் திரும்பி கட்டாயப்படுத்தி பண்ணியிருந்தாலும் மகள் ஏத்துக்கிட்டா. அவ வேண்டாம்னு சொல்லியிருந்தா நம்ம வேற யோசிச்சிருக்கலாம். அவளே ஒத்துக்கிட்ட பிறகு இதில் பேச என்ன இருக்கு? மிருது, புதிதா பாக்குற மாப்பிள்ளையா இருந்தா கூட பழக கொஞ்சம் நாளாகும். அவங்க கூட பேசி பழகிறதுக்கு நாளாகும். மகிழ் மனசில் ஏற்கனவே இப்ப வலி இருக்கும். அந்த வலியையோ ஏத்துட்டு புதுசா இன்னொருத்தவங்க கூட எப்படி வாழ பழகுவா? சரியான புரிதல் இல்லைனா அவங்களுக்குள்ள அன்பு, பாசம், காதல் என்ற ஒன்றுமே வளராதுங்களே அத்தை. அப்புறம் கல்யாண வாழ்க்கை எப்படி சிறப்பா இருக்கும்?
ஆதினி அதுவரை அமைதியாக இருந்தவள் பின் மிருதுவிடம், நீ என்ன இப்போ என்னை குத்தி காட்சியா? மிருது, நான் ஏன் உன்னை குத்தி காட்டணும்? அஞ்சுவும் மன்னமும் திரும்பி ஆதனியை பார்க்க அவளோ மிருதுவிடம், முன்னாடியெல்லாம் உனக்கு மகிழ பிடிக்கவே பிடிக்காது, என்ன மட்டும்தான் பிடிக்கும், அவளை அசிங்கமா எல்லாம் பேசின, இன்னைக்கு என்னவோ அவள் வாழ்க்கை என்னாகும், அப்படியாகும் இப்படி ஆகுமான்னு இத்தனை கேள்வி கேட்குற. உனக்கு நான் உன் அண்ணனை கல்யாணம் பண்ணது பிடிக்கல, அந்த கடுப்பில் தானே இப்படி பேசி பேசி காற்ற. மிருது, எனக்கு நிஜமா நீ அன்னைக்கு மகிழ்கிட்ட பேசுறதுக்கு வரைக்கும் அவளை பிடிக்காது, ஆனா அதுக்கப்புறம் எனக்கு அவளை தான் பிடிக்குது. அப்போ என்னை பிடிக்காத உனக்கு அது எனக்கு தெரியல. இப்போ உன் மேல கோபம் எனக்கு. ஏன் முன்னாடியே என் அண்ணன் உனக்கு மிகப்பெரிய தவற பண்ணிட்டாங்க. சத்தியமா உன் இடத்துல இருந்தா நான் இளவன் மாமாவை சும்மா எல்லாம் விட்டிருக்க மாட்டேன். ஆனால் நீ என்ன ஆனால் என் அண்ணன் சாக கடந்தப்போ நீ அவரை வந்து பாத்தியா? இல்ல, அப்பதான் அவர் என்ன வேணாம்னு சொன்னார். அப்புறம் எதுக்கு நான் போய் அவரை பார்க்கணும்? வாவ், செம, உன்னோட லவ் சூப்பர். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடிபட்டு எவ்வளோ வழியோட வந்திருப்பார். அப்போ ஒரு வார்த்தை கேட்டியா? எனக்காக இன்னும் இந்த வீட்டுக்கு வரல, சரியா? உனக்காக வரல. ஆனா பாசம் என்பது நம்ம நேசிச்சவங்களுக்கு ஒண்ணுனா துடிக்கிறது, அதுதான் லவ். அது நீ மௌனமாக இருக்க. என் அண்ணாவுக்கு மகிழ் மேல் காதல் எப்பவும் இருந்துச்சு. ஆனால் நீ ஒன்னு தெரிஞ்சுக்கணும் ஆதினி, மகிழினி என் அண்ணாவை விரும்பினது நீ அவர் வாழ்க்கையில் இனி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான். குத்துயிரும் கொலை உயிருமாய் கடந்தப்போ நீ அவரை பார்க்காமல் தவிர்த்தது அப்புறம்தான் என் அண்ணன் மேல கொஞ்சம் பாசம் இருந்தது. அப்புறம் 5 வருஷம் எல்லாரும் அவங்க வாழ்க்கையை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவள் இந்த முடிவையே எடுத்திருக்கணும். அவரின் வாழ்க்கையில் நீ இல்லை, உன் வாழ்க்கையில் அவர் இல்லை என்று தெரிந்த பிறகுதான். ஆனால் நீ நேத்து என் அண்ணனை திட்டதுக்கு பதிலா அவளை திட்டுன, அது தப்புன்னு உனக்கு உறுத்தல. இந்த வீட்டில் எல்லாரும் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தங்கமா வளர்த்த ஒரு பொண்ணை விட்டு கொடுன்னு சொல்லும் போது அவ விட்டு கொடுத்துட்டா. அவளுக்கு வழிகம்ஜி தெரிந்து அம்மாச்சியும் பேசினதை நான் கேட்டேன், ஈஸ்வர் மாமா பேசியதையும் நான் கேட்டேன். அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்தது மட்டும் இல்ல, உன்னோட கண்ணீருக்காகவும் என் அண்ணனை தூக்கி கொடுத்துட்டா. ஆனால் நீ கொஞ்சமாச்சும் அவ பக்கம் இருந்து ஒரு தடவை யோசிச்சியா? எனக்கு வலிச்சப்போ யார் என்னை பத்தி யோசிச்சா மிருது? என் வீட்டில் என் அப்பத்தா உனக்காக யோசிச்சாங்க, இங்க எல்லாரும் யோசிச்சாங்க. சொல்லப்போனா உனக்கு வலிச்சப்போ எல்லாம் எனக்கு வலிச்சிச்சு. அதனாலேயே எனக்கு மகிழ பிடிக்காது. இத்தனைக்கும் உனக்கும் எனக்கும் அவ்வளோ பழக்கம் இல்லை. என் புருஷனின் அக்கா நீ என்பதால், என் அண்ணாவின் மனைவி நீயாகத்தான் வருவே என்பதால் மட்டும் இல்லை. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், உண்மையிலே எனக்கு அவ்வளோ பிரியம். ஆனால் அவளை நீ அவ்வளோ வார்த்தை கேட்டு அன்னைக்கு கஷ்டப்படுத்துற. அதுக்கு நீ ஒரு சாரி கூட இப்போ வரைக்கும் கேட்கல. ஆதினி, எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு மிருதுலா. என்னோட உன்னை அவள் எடுத்துக்கிறப்போ அட்லீஸ்ட் என்கிட்ட பேசி இருக்கணும் இல்லையா? அவளும் என்கிட்ட வந்து சாரி கேட்கல. முதல்ல நீ ஒன்று புரிஞ்சுக்கணும் ஆதினி, உன்னை அதாவது நீ என் அண்ணாவை விரும்பிக்கிட்டு இருந்த பொழுதில் அவள் ஒரு நாளும் அவரையும் அவரின் காதலையும் எடுத்துக்கவே இல்லை. அதனால அவ சாரி கேட்கல. அப்புறம் ஒன்று கேட்குறேன், சரி உனக்கு வலிச்சிச்சு, நீ கேட்ட அசிங்கம்மா அவளை, அம்மாச்சிய அஞ்சயத்தைய உன்னோட ஒட்டுமொத்த கோபத்தையும் எல்லாரும் பொறுத்துக்கிட்டாங்க. நீ முக்கியம் என்பதால் யார்கிட்டயாச்சும் ஒரு வார்த்தை ஒரு சின்ன மன்னிப்பு கேட்டியா? அப்புறம் உனக்கு அந்த வாழ்க்கைய அவ விட்டு கொடுத்துட்டு போயிட்டா. இப்போ அவளுக்கு நீ என்ன பண்ணின ஒரு அக்காவா? உனக்கு இப்ப கூட என் அண்ணா மேல பாசம் எல்லாம் கிடையாது. நீ ஏன் இந்த தாலியை போட்டிருக்க தெரியுமா? ரிவெஞ்ச். ஆதினி, அதெல்லாம் இல்ல மிது, கண்டிப்பா என் அண்ணாவை ஒரு வழி பண்ணிடுவ. உன்னை புரிஞ்சுக்க ஆதினி, நீ என் அண்ணா மாதிரி ஒரு திமிர் பிடிச்ச ஆளை பார்க்கவும் முடியாது, அவரை மாதிரி ஒரு பாசக்காரனை பார்க்கவும் முடியாது. இதற்கு மேல் நீ என்ன காட்சியோ அதுதான் உன் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு அவள் கிளம்பிவிட அஞ்சுவும் மன்னமும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர்கள் சமையலில் மும்முரமாக இருக்க, ஆதினி, உங்க 2 பேருக்கும் என் மேல கோபமா? அண்ணம் திரும்பி, எனக்கு உன் மேல நிஜமா கோபம் இருக்கு, ஆனா அந்த கோபத்தை கூட மகளிடம் காய்ச்ச மாதிரி உன்கிட்ட காட்ட முடியாது. அவள் அவரையே பார்க்க, அன்னைக்கு சொன்னில உன் செல்ல பேத்தின்னு, அப்படின்னு செல்லம்மா வளர்த்த ஒருத்தியதான் நாங்க எல்லாரும் அழ வச்சிருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசில் உன்னை தொலைச்சு நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எங்க கூட உன்னை ஒட்ட வைக்கிறதுக்கு எங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம். ஆனா உன் மனசில் தீரன் கூட இருக்கிறது மட்டும்தான் சந்தோஷமான வாழ்க்கைன்னு நீ நினைக்கிற. உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நீ வேணும்னு கேட்ட அந்த வாழ்க்கைய உன் கையில கொடுத்தாச்சு. மிருது சொல்ற மாதிரி பழி வாங்குறதுக்கு தான் கல்யாணம் பண்ணின என்றவை உன்னை விட முட்டாள் இந்த உலகத்திலேயே கிடையாது.
கிடையாது. ஆதினி, என்னுடைய 2 பேத்திகளில் நீ உனக்காய் வாழ்பவள், மகள் குடும்பத்திற்காய் வாழ்பவள். பிடிக்காமல் திருமணம் செய்திருந்தாலும் நாங்கள் எல்லாரும் வருத்தப்படுவோம் என்ற பயத்திலேயே முக்கியமாய் உனக்கும் தீரனுக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும் என்பதற்காகவே மகள் அர்ஜுன் கூட வாழ்ந்து ஒரு வாழ்க்கையை சிறப்பாய் நடத்தி கொண்டு போய்விடுவாள். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவளுக்கு அறிவுரை என்று எதுவும் சொல்ல வேணாம். ஆனால் உனக்கு சொல்றேன், எத்தனையோ பிடிக்காத திருமணங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேருக்கு பிடிக்குமா பிடிக்கலையா அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே அறையில் இருக்கும்போது ஒருத்தவங்க பேசி சிரித்து வாழும்போது எப்படியாவது பிடிச்சு போயிடும். குழந்தை என்று வந்த பின்னாடி அவங்க தான் உலகம் என்று ஆகிடும். தவறு செய்து விட்டான், கண்டிப்பாக இப்போ திருந்திதான் தீரன் வந்திருப்பான். உனக்கு கொடுத்த வாழ்க்கைய சந்தோஷமா வாழப்பாரு. கையில் கிடைத்த ஒன்றை தொலைச்சிடாத. அஞ்சு ஆதினியின் முகம் பார்த்து, எனக்கெல்லாம் உன்மேல் எந்த கோபமும் இல்லை. நீ சந்தோஷமா உன் வாழ்க்கைய ஆரம்பி. இதுக்கு முன்னாடி நீ எப்படியோ என்னவோ விட்டுடு. ஆனால் திருமண வாழ்க்கை உன்னோட அடுத்த அத்தியாயம். தயவு செய்து சந்தோஷமா ஆரம்பி. அன்னம் பாலாட்சி கொடுத்து, அஞ்சு இதை மகளுக்கு கொண்டு போய் கொடு, அவ தூங்குறா. இவ்வளோ நேரம் தூங்குறவ கிடையாதே. நைட்டெல்லாம் அர்ஜுன் கூட பேசிட்டு காலையில தான் தூங்கி இருக்கா. அவள் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம யாரும் எழுப்ப வேண்டாம் கத்த. அங்கே நெஞ்சு கொண்டிருந்த ஆதினி அன்னம் அவரின் அருகில் வந்து, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம், உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம். அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு என்னை அப்படியே போன்னு விட்டுட மாட்டீங்களே. அன்னம், நீ நிஜமாவே எங்களெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கியா இல்லையா? அப்படியெல்லாம் போன்னு விட்ட ஆட்களா நம்ம குடும்பம். நீங்க பெத்த பொண்ணுதான் ஆதிரையத்தை. எப்ப பாரு சண்டை வருதுன்னு அவங்களெல்லாம் நீங்க பார்க்கவே இல்லையே. மதியாதார் தலைவாசல் மிதியாதே. அதையும் தாண்டி அப்பப்போ மானம் கெட்டு போய் மிதிச்சிருக்கோம். அதே மாதிரிதான் யாராக இருந்தாலும் இங்க எல்லாரும் வேணும்னு நீ நினைச்சா மதித்தால் உன் வீட்டுக்கு வருவோம். மதிக்காவிட்டால் அப்படிதான் இருக்க முடியும். வேறு வழி கிடையாது. புரிஞ்சிச்சா? தேவையில்லாம கண்டதையும் யோசிக்காம இனி என்ன பண்ணினா உன் வாழ்க்கையில் சிறப்பாக்க முடியும் என்று மட்டும் யோசி. அவள் தலையாட்டி கொண்டே வெளியே வரும்போது தீரன் வந்து கொண்டிருந்தான். நிலவனும் முகிலனும் வாங்க மச்சான் என்று குரல் கேட்கும்போது அஞ்சு வெளியே எட்டி பார்த்து அவனுக்கு ஒரு டம்ளரில் மகளுக்கு ஆட்சி வைத்த பாலை எடுத்துக்கொண்டு வந்தாள். அண்ணம் பின்னாடியே சின்ன பேரன் வரவும் அவனுக்கும் ஒரு டம்ளர் பால் ஆட்சி கொண்டே இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே வேலைக்காரர்களை பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு வெளியே வந்து, வாங்கப்பா ஆதிரை சரியாயிட்டாளா என்று வரவேற்க தீரனுக்கு ஆச்சரியம். இதற்கு முன்னாடியெல்லாம் இவ்வளவு வரவேற்பெல்லாம் கிடையாது. ஆனால் இன்று பேத்தியின் மருமகன் என்ற தோரணையில் அவர்கள் வரவேற்கும் விதம் கண்டு அவன் அமர, துருவன், அம்மாச்சி அம்மா சரியாயிடுவாங்க என்று பால் வாங்கி அமர்ந்தான். நிலவனும் முகிலனும், அப்புறம் நீங்க என்னைக்கு ஃப்ரீ மச்சான்? எதுக்கு? ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகணும் இல்லையா? துருவன், நாங்களும் அதுக்கு தான் வந்தோம். அப்பா உங்களோட டேட்டெல்லாம் எப்போ ஃப்ரீன்னு கேட்டுட்டு வர சொன்னார். நிலவன், என்ன உங்கள் லிஸ்டில் வைத்திருக்க மாட்டாரே? அதெல்லாம் இல்லை, இப்போ நீங்களும் அந்த லிஸ்டில் இருக்கீங்க. முகிலன், அப்போ என் நிலவன் மாமனார் ஒத்துக்கிட்டாரா? துருவன், அண்ணம் துருவனிடம், ஆதிரை ஒத்துக்கிட்டாளா? எல்லாரும் ஒத்துப்போனா ஒருத்தவங்க சண்டைக்கு வருவாங்க இல்லையா? அது எல்லார் வீட்டிலும் நடக்கிற மாதிரி எங்க வீட்டிலும் நடக்குதுங்க அம்மாச்சி. இப்ப நாங்க எல்லாரும் ஒத்து போயிட்டோம். எங்க அம்மா எங்க கூட எல்லாம் சண்டைக்கு நிக்கிறாங்க. காலையில் எங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. இன்னைக்கு அடுப்படி பக்கம் வந்து ஒரு காப்பி கூட போட்டு தரல. எங்க அப்பத்தா தான் எங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. மார்னிங் அவங்களும் செக்கப் போயிட்டாங்க. அண்ணம், சரி உட்காருங்க, எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறேன். அவ கோவமா இருந்தா நீங்க வெளியே கடையில எதுவும் சாப்பிட வேணாம், எல்லாரும் நேரம் இங்க வந்துடுங்க. தீரன், ஐயோ அதெல்லாம் வேணாம் அம்மாச்சி, அம்மா இன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படி இருப்பாங்க, ஈவினிங் சரியாயிடுவாங்க என்றவன் அங்கே இளையவர்கள் எல்லோரும் இருக்க தீரன் ஆதினியை பார்த்தான். அவளும் பார்த்தாள். அவள் அவனிடம், நீ எப்போ ஃப்ரீ? ஏன் ஷாப்பிங் போகணும்? எதுக்கு? நம்ம கல்யாணம் ரிசப்ஷன் எல்லாத்துக்கும். போலாம் நாளைக்கு. மிது, அதெல்லாம் நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து தான் எடுக்கணும். நாளைக்கு எப்படி போவீங்கன்னா முகூர்த்த சேலை மட்டும் நல்ல நேரம் பார்த்து எடுத்துக்கலாம். அதுக்கு நந்தினி அத்தை வரணும்னு சொன்னாங்க. மற்றது எல்லாம் வாங்க, நாளைக்கு நல்ல நாள் தான் என்று அப்பத்தா சொன்னாங்க. அஞ்சு, நந்தினி அக்கா இன்னைக்கு சாயந்தரம் வந்துடுவாங்க தீரா. இப்போ அவங்களால அலைய முடியாது. அத்தை மாமாவை கூட்டிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மாவை வந்து ஒரு வார்த்தை சொல்லி அழைச்சிட்டு போக சொல்லு தீரா. ஈவினிங் அப்பா அம்மாவும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அத்தை. அப்பா அம்மா கிட்ட பேசி கூட்டிட்டு போகணும்னு அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்குள் அங்கே வந்த ஈஸ்வர், வா தீரா அவன் தலையாட்ட. அந்த நேரத்தில் அன்பு மகளினியை தவிர எல்லோரும் வந்தார்கள். தீரன், அன்பு எங்க? அவன் புது ஸ்கூல் போறான், அதனால அவங்க தாத்தா கிட்ட என்னென்னவோ கேட்டானோ.
அதெல்லாம் வாங்கி தர்றதுக்காக அவர் கூட்டிட்டு போயிருக்காரு. அடுத்து தீரனின் கண்கள் எல்லோரையும் தேட அங்கே மகள் இல்லை. மிருது தன் அண்ணன் முகம் பார்க்க அவன் பார்வை மகளை தேடுவதை உணர்ந்து அவன் காதுக்குள், அண்ணா இனி மகள் உங்க லைஃபில் இல்ல, இனி உங்களுக்கு எது நல்லதோ அதையே பாருங்க, தேடுங்க, அவ தூங்குறா. துருவன் அவன் பக்கம் திரும்பி, இவளே உலக மகாமாக்கு, இவ சொல்ற அளவுக்கா நான் தேடுறேங்க. தீரன் அதில் சிரிக்க அவள் குனிந்து தன் சின்ன அண்ணனை முறைக்க, நிலவன், என்ன அண்ணன் தங்கச்சி எல்லாம் ரகசியம் பேசுறீங்க, எங்களுக்கும் சொன்னா தெரிஞ்சுப்போம். மிருது வேகமாக, அது எங்க குடும்ப விஷயம் மாமா. ஹோ என்றான் அவளையே பார்த்து. சலனம் 425. ஆதினி அலுவலகம் கிளம்ப தீரன், வா ஆதினி நான் ட்ராப் பண்றேன். வேணாம் நானே போய்ப்பேன். துருவன், அண்ணா நான் நிலவன் மச்சா கூட போறேன், நீங்க நம்ம காரில் வாங்க. தீரன், கோவிலுக்கு நம்ம 2 பேரையும் என் அப்பத்தா போயிட்டு வர சொன்னாங்க, அதான் வா, பூண்டி போயிட்டு உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். ஆதினிக்கும் நிறைய விஷயம் பேச வேண்டி இருந்ததால் பல கேள்விகள் மனதிற்குள் இருந்ததால் அவளும் கிளம்பினாள் அவனோடு. நான் கொஞ்சம் உங்க கூட பேசணுமா என்றவள் அந்த வார்த்தையை முழுங்கிக் கொண்டே, அதான் வரேன் என்றவள் அவனோடு வாகனத்தில் ஏறியவள். பேசலாங்களா மாமா? பழசெல்லாம் பேசி மீண்டும் மீண்டும் புண்ணாக்கிக்க வேண்டாம். அப்போ நடந்ததுக்கு இன்னும் சந்தேகம் தீரல, புதுசா அது நடக்காதுன்னு கேரண்டியும் இல்ல. அதனால நான் பழசுதான் பேச போறேன். ஆனால் எனக்கு ஸ்ட்ராங் தெளிவான பதில் வேண்டும், கேளு. மாமா, எல்லா ஆசைகளையும் என் மனசில் வளர்த்து விட்டு எப்படி மறந்துடுன்னு சொல்ல முடிஞ்சது? அதுக்கு நிஜமா இப்ப வரைக்கும் என்கிட்ட பதில் இல்ல. இப்போ நீங்க என் கழுத்தில் தாலி கட்டியாச்சு, நமக்கு கல்யாணமும் ஆடிச்சு, கரெக்ட் தான், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லையே. இல்ல, ஏன் கொஞ்ச நாளில் ஊருறவுக்கெல்லாம் நம்ம கணவன் மனைவின்னு தெரியும். அந்த நேரம் நான் போய் ஒருத்தனை கூட்டி கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்தி இவன் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? வண்டியை ஓட்டி கொண்டிருந்த தீரன் அப்படியே நிறுத்தி அவளின் புறம் பார்த்து, இன்னும் என்னை காயப்படுத்துறதுக்கு ஏதாவது வார்த்தை வச்சிருக்கியா ஆதினி? பயமா இருக்கு மாமா உங்க கூட டிராவல் பண்ண. என் திருமணத்தை யாரோ ஒருவரின் கட்டாயத்திற்கு நீங்க ஏன் பண்ணணும்? நான் ஏன் அக்செப்ட் பண்ணினேன்? ஒரே குழப்பமா இருக்கு. மன்னிச்சிடு. கேட்டு எனக்கு இப்போ வெறுப்பு அதிகமாயிடுமோன்னு பயமா இருக்கு. வேணாண்டி, முடிவை உடனே எடுத்துரு. நான் என்ன எதிர்பார்க்கிறேன் தெரியுமா? அதெல்லாம் நீ நினைக்காத ஆதினி. நான் சத்தியமா உன் கூட இருப்பேன் என்று சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். உன்னோட மனசில் என்ன நினைக்கிற அப்படின்னு புரிஞ்சுக்கிற இடத்துல நான் இல்லம்மா. நீங்க இனி மகள்கிட்ட என்ன சொல்வீங்கன்னு பாக்குறப்போ இனி நாம நண்பர்களா இருப்போம்னு சொல்வீங்களா? ஏன் இப்படி பேசுற ஆதினி? நானும் மகளும் எதுக்கு நண்பர்களா இருக்கணும்? அவளுக்கு ஒரு லைஃப் இருக்கு, எனக்கு ஒரு லைஃப் இருக்கு. வீட்டுக்குள்ள வந்ததும் உங்க கண்ணு அவளை தேடிச்சிங்களே மாமா. நான் அவளை விரும்பியிருக்கேன் ஆதினி. அவளை தேடாம இருந்தாதான் ஆச்சரியம். அவளை இப்போ மட்டும் இல்ல, என்னோட ஆயுள் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் தேட தான் செய்வேன். அது எப்படி? அவளை சொன்னா உடனே பதில் வருது. எனக்கு என்றால் மட்டும் உங்க வாயிலிருந்து எந்த பதிலும் வர மாட்டேங்குது. நீ என்ன இப்ப கஷ்டப்படுத்தணும்னு கேள்வி கேட்கிறியா, இல்ல நம்ம வாழ்க்கைக்குன்னு கேள்வி கேட்கிறியா? முதல்ல அதை சொல்லு. ஒரு காலத்தில் இனிக்க பேசியவரின் இன்னொரு முகம் எப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்ததுன்னு அனுபவித்த எனக்கு தானே தெரியும். நீங்க தான் உலகம்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நொடியில் இன்னொருத்தின் மீது காதல் எப்படி வரும்? எப்படி ஒத்துக்கிட்டீங்க? எப்படி அவளை பார்க்கும்போது எல்லாம் என் முகம் நினைவில் வராமல் போனது? என்ன அப்போ வேண்டாம்னு யோசித்தவருக்கு மகள் வேண்டும் என்று தானே அர்த்தம். இன்னைக்கு அந்த பொண்ணை விட்டுட்டு எப்படி என் கூட வந்தீங்க? நாளைக்கு அந்த பொண்ணு கூட போக மாட்டீங்கன்னு என்ன அர்த்தம்? முன்னாடி நடந்தது வேற ஆதினி, இப்ப நடக்கிறதே வேற. பழசுல இருந்து கொஞ்சம் வெளியே வா. எந்த நம்பிக்கையில உங்க கூட வாழ்க்கையை தொடங்க முடியும்? இனி நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நீங்க கடைசி வர உன் கூட வருவேன், உன்னை அழ வைக்க மாட்டேன், இப்படியெல்லாம் சொல்லிட்டு பாதியிலேயே விட்டு செஞ்சவர் முதல் ப்ராமிஸை கேட்க மாறும்போது இரண்டாவது ப்ராமிஸ் மட்டும் எப்படி உண்மையா இருக்கும்? இப்ப என் மனசு என்கிட்ட கேட்கிற ஒரே கேள்வி, ஏன் திருமணம் செய்தாய், அவரை ஏன் ஒப்புக்கொண்டாய் என்றுதான். தீரன் வண்டி ஓரமாக நிறுத்திவிட்டு அவளின் முகம் பார்த்து, உனக்கு இப்ப என்ன எல்லாம் என்கிட்ட கேட்கணும்? ஒருவேளை திருமணத்திற்கு பின் விட்டு விட்டு போக மாட்டீங்க என்பதற்கு என்ன நிச்சயம்? ஏன் இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணினேன் என்ற கேள்வி எனக்கு தோணிட்டு இருக்கு. காலையில் கண்ணாடி முன் நின்று என் மனசை நானே கேள்வி கேட்கும் பொழுது ஒன்னே தான் தோணுச்சு, தவறுகளை திருத்திக்க ஒரு வாய்ப்பு அமையும். என்னோட பிழையை திருத்திக்க எனக்கு இது ஒரு வாய்ப்பு. உங்களால் அவ்வளவு சீக்கிரம் மகளை மறக்க முடியாது தானே? ஆமா முடியாது. ஏன்னா நான் உண்மையா காதலிச்சிட்டேன். மாமா, மகளை மறக்க நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா?
அவளை மறக்கிறது கஷ்டம் ஆதினி. ஆனா உங்கூட வாழ்றதுக்கு நான் முயற்சி பண்ற வாழ்க்கையெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேணும்? என்னோட வாழ்க்கை. அதுக்கு நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இப்பவே அவளை நினைச்சு நல்லா அழுங்க. ஏதாவது ஃபாரின் ட்ரிப் போறதுன்னா போயிட்டு வாங்க. எங்க வேண்டும்னாலும் போங்க. எவ்வளவு நாள் வேணும்னாலும் டைம் எடுத்துக்கங்க. ஆனா இனிமேலாவது என்ன ஒரு பொண்ணா மதிச்சு என் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து என் பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க. கண்டிப்பா முயற்சி பண்றேன் ஆதினி. ஒரு நாள் நீங்க அவளை மறந்துடுவீங்க. அவளை நான் மறக்கிறது இருக்கட்டும் ஆதினி. நீ கொஞ்சம் அவளை மறந்து பிராக்டிக்கல் லைஃபுக்கு வா என்று அவளை அழைத்து கொண்டு பூண்டி கோவிலுக்குள் கால் வைக்கும் போது கொஞ்ச நேரம் இருவரின் மனநிலையும் மட்டுப்பட்டது. வள்ளி தேவானையோடு காட்சி தரும் அந்த கடவுளை மனதார வேண்டிவிட்டு இருவரும் வெளியே வந்தார்கள். இன்னைக்கு கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? ஏன் அவகிட்ட இருந்து என்ன பிரிச்சிங்கன்னு கேள்வி கேட்டீங்களா? நான் எதுவுமே வேண்டல. சும்மா சாமி பார்த்துட்டு வந்தேன், அவ்வளவுதான். இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுவீங்க. எதுக்கு? உங்க வாழ்க்கையிலிருந்து நான் போய் திரும்ப வந்ததுக்கு என்றான். உண்மையா காதலிக்கிறவங்களுக்கு தான் உண்மையான காதல் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்கு. நான் உங்களை உண்மையா காதலிச்சேன். ஒவ்வொரு நொடியும் நேசிச்சேன். யூனிவர்ஸ் கிட்ட தனிமை என்று நிறைய நம் வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கேன். என்னோட வேல்யூ தெரிஞ்சதால தான் அந்த கடவுள் திருப்பி உங்க கூட என்ன சேர்த்து வச்சிருக்காங்க. நிஜமாலுமே நீ வேல்யூ பர்சன் தான். உன்கிட்ட நான் ஒன்னுதான் அதை நீ கேட்குறேன். தயவு செய்து இனி மகளினி பத்தி பேசாத. என்னை விரும்பினேன் என்கிற வார்த்தையை கூட போன வாரம் தான் சொன்னான். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் மற்றவர்களை பற்றி யோசித்து அவளுக்கென்று வாழாதவள். அவளை நாம் மறக்க முடியாது. ஆனால் அவளை பற்றி நினைப்பதை தவிர்க்க நீ செய்கிற செயல்கள் காரணமாய் இருக்கலாம். நீ 100 முறை அவள் பேரை சொல்லிவிட்டு என்னை மற என்று சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும்? அவள் தலையாட்டினாள். இருவரும் கிளம்பி அலுவலகம் கிளம்ப அங்கே நந்தினி கணவனோடு வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள்.